திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் 25,000 பேர் பங்கேற்கும் சாரண சாரணியர்களின் பெருந்திரள் பேரணி 2500 கூடாரங்கள் 74 சமையற்கூடம் பிரம்மாண்ட ஜம்பூரி. திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் வருகிற ஜனவரி 28ஆம் தேதி மிகப்பெரிய ஜம்பூரி எனப்படும் இந்தியா முழுவதும் இருந்து சாரண சாரணியர் மாணவர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. புதிய தலைமுறை செய்திக்குழு நேரடியாக ஏற்பாடுகளை காட்சிப்படுத்திய பொழுது அங்கு வந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் கேஷுவலாக எல்லாரிடமும் பேசி வட இந்திய மாணவர்களிடம் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். ஏதும் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என மாணவர்களிடம் கலந்து உரையாடினார். அப்பொழுது நம்மிடம் பிரத்யேகமாக பேசிய ஆட்சியர் கூறுகையில், இங்க வந்து சிப்காட் மணப்பாறையில் ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்பூரி ஈவெண்ட் வந்து நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து சாரணர் இயக்கத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் வந்து இங்கே சிப்காட்டில் வந்து ஒரு 7 நாட்கள் தங்கியிருந்து அவர்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸை வந்து இங்கே கேரி அவுட் பண்ணுவாங்க. அதுக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ டென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 டென்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அவர்களுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் மற்ற எல்லாமே வந்து நம்ம இந்த சைட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் வந்து ஒரு 100லிருந்து 150 மாணவ மாணவிகள் வந்து வருவாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர்ஸ், ரேஞ்சர்ஸ், ரோவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க கூட இருப்பாங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆங்கிளில் சிசிடிவி கேமராலேருந்து போலீஸ் பர்சனல்லேருந்து டெப்யூட் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட் வந்து மிக பிரம்மாண்டமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 356 ஏக்கரில் இந்த ஈவெண்ட் வந்து நடைபெறவிருக்கிறது. உங்களுக்கான ஸ்பெஷலாக என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்? இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அத்தியாவசிய உணவுகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு அவங்க ஸ்டேட்டில் வந்து ஒரு கிச்சன் வந்து அவங்களே வந்து செட்டப் பண்ணுறாங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 74 கிச்சன் வந்து நம்ம இங்கே செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கிச்சனுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அதுக்கு உண்டான வெசல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அவங்களுக்கு உண்டான மற்ற ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கேயே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அந்தந்த ஸ்டேட்லேருந்தே வந்து அவங்க குக் வந்து வந்துடுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களே வந்து அந்த குக் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அவர்களுக்கு உண்டான பேசிக் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 டென்ட் வந்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் வந்து அவர்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் அண்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4 மீட்டிங் ஹால்ஸ் வந்து இங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனித்தனியாக அவர்களுக்கு உண்டான டாய்லெட்ஸ், பாத்ரூம், குடித்தண்ணீருக்கு அவர்களுக்கு தேவையான குடித்தண்ணீர் வந்து சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படை தேவைகள் அனைத்துமே வந்து அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அவர்களுக்கு வந்து டெய்லி வந்து அவங்களுடைய ப்ரோக்ராம் வந்து காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம், அட்வென்ச்சர் ப்ரோக்ராம், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அவங்களுடைய கல்ச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அட்வென்ச்சர் பேஸ், அதுக்கப்புறம் ஃபன் பேஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க வரவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அவங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான முழு ஏற்பாடும் வந்து இங்கே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய விருந்தினர்கள், அதாவது விவிஐபிஸ் யார் யாரெல்லாம் வராங்க? விவிஐபி லிஸ்ட் வந்து நமக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ளே நமக்கு விவிஐபி லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிரும். ஸோ இனாகுரல் ஈவெண்ட் வந்து நமக்கு ஜனவரி 28 இருக்கும். வேலிடிக்டரி ஈவெண்ட் வந்து February 3. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து 2 அல்லது 3 விவிஐபி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த டோட்டல் ஃபைனல் லிஸ்ட் வந்து நமக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. இன்னும் ஓரிரு நாட்களில் அது ஃபைனலைஸ் ஆயிரும். ஆன உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளவு முதலமைச்சர்கள் இதில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு? இல்லை, அதான் விவிஐபி லிஸ்ட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. நம்ம அவங்க ஆஃபீஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கு நைட் இல்லை நாளைக்கு ஈவினிங்குள்ளார நமக்கு ஃபைனலைஸ் ஆயிரும். ஆன உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் விவிஐபி லிஸ்ட் யார் யாருன்னு சொல்லிட்டு. இந்த 75வது வெள்ளி விழா ஆண்டு சாரண சாரணியர் பெருந்துறை பேரணி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் 356 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சமையலறை கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமாராக 74 சமையலறை கூடங்கள் உருவாக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. சமையலுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை, பாத்திரங்களை அவர்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான சமையல்கள் அவர்கள் மாநிலத்திலிருந்து வருவார்கள் என குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ளவர்
மாணவர்களுக்கு நாம் அனைத்து வசதிகளையும் நாம் செய்து தருகிறோம். அடிப்படை வசதிகளுடன் 2500 கூடாரங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. 50 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய விருந்தினர்கள் வரும் வருகை குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி கல்வித்துறை செய்து வருகிறது. அமைச்சர் மகேஷ் தினமும் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் 75வது ஆண்டு சாரண சாரணியர் பெருந்திரர் பேரணியை நடைபெறும் இடத்தில் செய்து வரும் ஏற்பாடுகளை பார்வையிட்டு பணிகளை விரைவாக நடத்தி முடிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் 350 ஏக்கர் பரப்பளவு உள்ள பகுதி என்பதால் இருசக்கர வாகனத்தில் அமைச்சர் சென்று பணிகளை பார்வையிடுகிறார்.